ஓகே, குட் மார்னிங். இன்றைக்கி 7வது நாள் பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நேற்று நைட்டு பூரா தூங்கவே இல்லை, அப்படியே ஆரம்பிக்கலாம். மணி இப்போ கரெக்டாக 5:15 நடந்து போய்கிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. அந்த அதிரப்பள்ளி அந்த ரோட்டு மெயின் ரோட்டை போய் பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஷார்ட்கட்டு காட்டு பார்த்தா இருக்குது. அதை போயிட்டு என்னென்ன கீழே போய் பார்க்கலாம், விடுறானுங்களா என்ன ஏதுன்னு. ஓகே, இங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது. இதில் வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, பெடல் போட்டு இந்த மாதிரிலாம். இதில் அப்படியே நடந்து போனால் அங்கேருந்து 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. குருசரடி வியூ பாயிண்ட். நம்ம போகலாம்னு நினச்சி தான் வந்தோம். இப்போ அதில் போக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். நேராக அந்த காட்டு பாதையில் போக முயற்சி பண்ணலாம். நடுவுக்குள்ள ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ரோடு இங்கிட்டு அங்கே மலையில் லைட் எரியுது பாருங்கள், அங்கே தான் போக வேண்டியது. நம்ம போகலாம். ஓகே, அதிரப்பள்ளி போர்டு இருக்குது. ஓகே, அவர் நம்மளை இறக்கி விட்டு அங்கிட்டு போயிருக்காரு. ஒரு இந்த ரூட்லே நிறைய கொஞ்சம் ட்ரையல்ஸ் சும்மா ஆஃப் ரோடு போகிற மாதிரி ரூட்டில் இருக்குது. அவர் சரி நான் எப்போ வந்தாலும் போவேன் அப்படின்றாரு. அப்படின்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு வாங்கினேன் அப்படின்ட்டேன். அவர் அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போயிருக்கார். இது வரைக்கும் ரப்பர் மரத்தை இப்போ கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்கேன், கிட்ட போய் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி போய் பார்க்கலாம். இதில் அந்த மாட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆடா ரப்பர் தாங்க அது. ரொம்ப டயர் ரப்பர் மாதிரி இருக்குது, நல்லா பரவாயில்ல. ஓகே, இதான் அதிரப்பள்ளி வியூ பாயிண்ட். தண்ணி பயங்கரமாக வருது இப்போயே. இப்போ இன்னும் இது பூரா வந்தால் எப்படி இருக்கும். நம்ம இன்னும் கிட்டே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஹோட்டலில் பார்க்குறதுல ரொம்ப பெருசாக இருக்குது. வ்ளாகிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். அப்படியே யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ தண்ணி நிறையா வந்தால் பயங்கரமாக இருக்கும். വണ്ടി മഴ ജസ്റ്റ് കേരള സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ടുള്ളൂ. 2 months ആഫ്റ്റർ 1 വീക്ക് ഫുൾ വാട്ടറാണ്. ഈ ഏരിയ മൊത്തം ഉള്ള ഭയങ്കര ഭംഗിയായിരിക്കും. ജസ്റ്റ് ഇന്ന് സൺഡേ ഓഫ്. ഓക്കെ, இந்த ஃபால்ஸில் கூட்டியாந்து ஐஸ்வர்யா ராயெல்லாம் கஷ்டப்படுது.
அந்த ஏரியா தான் நான் ஷூட் பண்ணேன். அது ஷூட் அந்த ஏரியா அந்த ஃபால்ஸ் அந்த படம் பார்த்துட்டுலாம் இந்த ஃபால்ஸ்லாம் எங்கேப்பா இருக்கு அப்படிலாம் இதாக தான் இருக்கு. பாகுபலி ஷூட் பண்ணுற இந்த இது என்ன பாகுபலி பாகுபலி ஷூட் பண்ணுற இது என்ன வெள்ளத்துக்கு ஏறி போன ஷூட்டிங். ஓ இது தெரியாது எனக்கு. பாகுபலி ஷூட் பண்ணுற இந்த இருக்கு இதில் ஷூட் பண்ணுறேன். அந்த பிருந்தாவனம் சொல்லி என்டிஆர் ஒரு பழைய படம் ராஜா லகரோல் இருப்பான். கூகுள் மேப்பில் இருந்துச்சு. ஓகே மேப்பில் அந்த வீடியோ பயங்கரம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுதுமா? பலப்பள்ளி கிரவுண்ட். இன்ஸ்டாவில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக பயங்கர ஃபேமஸ் ஆச்சுல, பார்த்துருப்பீங்க. சுற்றி காடு நடுவுக்குள்ளே பாக்ஸ் மாதிரி இந்த கிரவுண்டு அதில் கிரிக்கெட் விளாடுவாங்க. அந்த கிரவுண்டு உண்மையிலே அற்புதமாக இருக்குது. அதில் ட்ரோன் வீலை காமிச்சிருப்பாங்க, வேறு மாதிரி இருக்கும். அது காடு மாதிரி தெரிஞ்சு. இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக ரப்பர் பிளான்டேஷன், நல்ல அடர்த்தியாக. அதுக்கு நடுவுக்குள்ள ஒரு நல்ல புல் தர நம்ம கிரிக்கெட் விளாட நல்லா டைவ்லாம் அடிக்கலாம், அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. இப்போ இது ஃபேமஸ் ஆனது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆயிடுச்சு. இது வந்து இந்த பலப்பள்ளி எஸ்டேட் கிரவுண்டு. ஓகே, வாட்டர் ஃபால்ஸ் கொண்டு வந்தாச்சு. இங்கே குளிக்கலாம்னு நினச்சி வந்தேன், ஆனால் பயங்கரமாக தண்ணி கலங்கலா போகுது, மழை. ஓகே, நாம் அப்படியே போகலாம். அங்கே எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே உள்ள சில நம்ம வயசு பசங்களோட சேர்ந்து ஒரு வாட்டர் ஃபாலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே கொஞ்சம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, போய்கிட்டு இருக்கோம். ஆமாம் இதான் ஓகே. வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இது எல்லாம் நம்ம கேங் மெம்பர்ஸ். இந்த கை தான் நம்ம பெரிய தலைக்கட்டு. இது வந்து அந்த தளபதி குரூப். இந்த ஃபால்ஸு தான் போக முடியாது, அதாவது ஃபாரஸ்ட்டு ப்ராப்ளம். இப்போ நம்ம நான் லோக்கலாக மாறிட்டனால போய்கிட்டு இருக்கேன். மழை இப்போ தான் பெஞ்சிச்சு, அதனால் அதிக தண்ணி வருது. நாளைக்கு கிளியர் ஆகிடுமா?